அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக வாழ வேண்டுவோம். இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு அரக்கனை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது எங்கேயோ யாரோ இல்லை, நம்மளோட அழிவுக்கான காரணம் நமக்கு எதிரிகள் அப்படிங்கிறத விட நமக்குள்ளே இருக்கிற ஒரு எதிரி யார் அப்படின்னா அவர் தான் கோபம். நீங்கள் இயற்கையோட பேரழிவுகளை நீங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கடல் பொங்கி சுனாமியாக மாறுறது, பூகம்பம், மின்சார விபத்துகள், பலவிதமான விபத்துகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் எல்லாத்தையும் விட மிக கணிக்கவே முடியாத ஒரு பேரழிவை தரக்கூடியது தெரியுங்களா? கோபந்தாங்க. அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த கோபத்தோட தன்மை அப்படியே ஒரு பிரளயத்தையே உருவாக்கி விட்டுரும். ஒரு ஏழ்மையான ஒரு நபர் கோபம் என்ன பண்ணும்? சாதாரணமாக அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடியவரோட கோபம் என்னாகும்? அந்த அவர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களை ஃபுல்லாக அழித்து விடும். அப்போது அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே கோபத்தோட தன்மை அழிவாகிறதும் பேரழிவாகிறதும் இருக்குது. ஆனால் மனிதர் படைக்கும் பொழுதே ஒரு சிறிய தவறையும் சேர்த்தே நமக்குள்ளே வைத்து விட்டார் கடவுள். இயற்கையாகவே நமக்குள்ளேயே அதாவது ஆக்கமும் அழிவும் நமக்குள்ளேயே படைத்து விட்டார்கள். அதாவது நல்லதை மட்டுமே நம்ம நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம ஒற்றுமையோடு வாழ்ந்தால் என்ன நடக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம், எல்லாரும் நலமோடு வாழ்வோம், எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம். யாரோட பொருள் யாருக்கும் தேவைப்படாது. அவரவர்கள் தேவையானது அவர்கள் சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறோன்னு வச்சுக்கிங்க. அப்போ இந்த உலகம் என்ன இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக மனிதன் அப்படிங்கிற அந்த ஒரு இனம் நெடுநாட்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும், அழிவே இருக்காது. அப்போது என்ன பண்ணுறாங்க? மனிதன் தன்னைத்தானே அழித்து கொள்ள வேண்டும், பிறரையும் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேயே நம்மளுக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கோபம் அனைவருக்கும் பொது, சரிங்களா? அப்போ நமக்குள்ள ஒருத்தருக்குள்ளேயுமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனுடைய தன்மை எப்படி வெளிப்படுதோ அதனை பொறுத்து அந்த விஷயம் மாறிடுது. அதனால் நம்மளுடைய கோபம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியது, மனித இனத்திலிருந்தே அழிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள், முக்கியமான ஒரு காரணம் என்ன? காரண கர்த்தா யார் அப்படின்னு சொன்னால் கோபம்தான். அந்த கோபத்தை முற்றிலும் அழித்து விட்டோம்னா நம்மளோட ஒற்றுமையை, நம்மளோட சகிப்புத்தன்மையை அழிக்கிறதுக்கு யாருமே வர வாய்ப்பே, நம்ம இடமே கொடுக்கக்கூடாதுங்கிறது தான். ஒருவரும் நம் தன்மையில் வேறுபட்டு இருக்கிறோம், கரெக்டாக? ஒருத்தரும் ஒரு மாதிரியான கேரக்டர். ஆனால் அடிப்படையிலேயே எல்லாருக்குமே கோபம் அப்படிங்கிற தன்மை அத்தனை பேருக்குமே உண்டு, கரெக்டாக? அதை நம்ம தவிர்த்து நல்லதையே நினைக்கணும்னு பயிற்சி எடுக்கும் பொழுது நல்லது தானாகவே நம்ம கூட அமைந்து விடும். கோபத்தை அழிக்கணும்னு நினைக்கவே கூடாது, கரெக்டாக? அதை சுத்தமாக நான் கோபப்படக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னாவே அது தவறு, கரெக்டாக? நல்லதை நினைக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைங்க. அதாவது அந்த சொல்லுகிற வார்த்தையிலும் நல்லது என்றது மட்டும்தான் நம்ம சொல்லணும். கோபம் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லும் பொழுதும் அதை கேட்கும் பொழுதுமே அதனுடைய தன்மை வளர ஆரம்பிச்சிடும், கரெக்டாக? நம்ம எப்பயுமே எதிர்ப்பதத்துக்கு ஈஸியாக ஒரு கெட்ட விஷயம் நம்மளை பற்றி ஒரு 40 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அவப்பெயர் ரொம்ப எளிமையாக பரவிடும். அவரா இப்படின்னு ரொம்ப வேகமாக. ஆனால் அவர் செஞ்ச நல்லது பாருங்கள், பரவவே பரவாது, கரெக்டாக? ஆனால் அவர் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்காருன்னு யார் வேணால் இருக்கட்டுமே, ஒரு வகுப்பறையில் முதல் மாணவனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கஷ்டப்பட்டு ரொம்ப கடினமாக படித்து முதல் மதிப்பெண் வாங்கியிருப்பார். அதுக்கு நம்ம பாராட்டியிருக்குமான்னு கேட்டால் நம்ம நண்பர்கள் கூட பாராட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் உடனடியாக அந்த பள்ளி முழுவதுமே பரவி விடுது. இதுதான் எதிர்மறை ஆற்றலுக்கான வேகம். அதை போலத்தான் கோபம் ஒரு மனிதனிடமும் அமைதியாக இருக்கவில்லை, ஒரு பெரிய பிரளயமே உள்ளே தூங்கிட்டு இருக்க மாதிரி. நம்மளை அழிக்கிறதுக்கான
ஒரு அழிவு அரக்கன் வந்து நம்ம கூடயே தான் சுத்திட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளுடைய கோபம். நம்ம கூடயே இருக்கிறது தான் அந்த கோபம். எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இதில வந்து சாது, இதில வந்து அ ரொம்ப கோவக்காரங்கிற தன்மை யாருக்குமே கிடையாது. அனைவருமே நல்லவர்கள். அனைவருமே கோபக்காரர்கள். 50, 50% எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ, அந்த அளவுக்கு தன்மை இருக்கு. நம்ம இப்போ வந்து கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? தவறான செயல். குணம் இருக்கும் இடத்திலும் கோபம் இருக்கும். கரெக்ட்டா? எங்கெல்லாம் குணம் இருக்கோ, அங்கே கோபமும் இருக்கு. ஆனா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த குணத்தோட தன்மைய நல்ல குணத்த அவைங்க அதிகப்படுத்திக்கிறாங்க. 80% 90% வந்து அந்த குணத்தோட தன்மைய வந்து மேன்மைப்படுத்திக்கிறாங்க. அப்போ நீங்க குணத்த வளர்த்திக்க கோபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது தன்மைய விட்டுட்டு போயிரும். ஐயோ! என்னடா இவைங்க கோவமே பட மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு இங்க வேலையே இல்ல போலன்னு கொஞ்சம் கொஞ்சமா அது காலப்போக்குல அது வந்து கோபப்படக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா சின்னதாயிரும். ஒரு 5% 10% வந்து அடக்கி நம்மள நம்பளே கண்ட்ரோல் பண்ணி வச்சுடுறோம். கரெக்ட்டா? பட்டுன்னு சில பேர்லாம் கோவப்படுவாங்க. கேட்டா வார்த்தைய விட்டுட்டேன் அப்படிம்பாங்க. நிதானம் இல்லாம இருப்பாங்க. கரெக்ட்டா? இந்த கோபம் உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா, அதுதான் பகையா மாறும். அதுதான் வந்து ஆணவமா மாறும். அந்த கோபம் தான் நம்மளை வந்து நம்மளோட குடும்பத்த, நம்மளோட நிம்மதிய, நம்மளோட சந்தோஷத்த எல்லாத்தையும் அழிச்சு விட்டுரும். ஒண்ணும் இல்ல. அந்த கோபத்தோட ஒரு பகை வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா, அந்த பகைங்கிறது ஒண்ணுமே இருக்காது. அண்ணன், தம்பி வந்து சின்ன வயசுல ஒரே இடத்துல, ஒரே தட்டுல கிழிஞ்ச துணிய போட்டுட்டு, கஷ்டப்பட்டு ரொம்ப கடினப்பட்டு வாழ்ந்திருப்பாங்க. ஒத்துமையா இருந்து ஒரு நிலம், புலன்கள்லாம் வாங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய சமயத்துல, ஏதோ ஒரு சின்ன கருத்து அவர்கள வந்து பிரித்து விடும். ஆனா, ஏழ்மையா இருக்கும் பொழுது என்ன திட்டினாலும் பெரிய ஒரு கோபப்பட மாட்டாங்க. சரி விடு பார்த்துக்கலான்ருவாங்க. அவன் அப்படித்தாங்க அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா, ரொம்ப ஒரு லெவலுக்கு வந்த பின்னாடி, ஒரு நிலைக்கு வந்த பின்னாடி, சிறு சிறு வார்த்தைகளும் நம்மளுக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாரி இருக்கும். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கோபத்துக்கு வந்து நம்ம நம்மளுக்கே அறியாம அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. எங்க இருந்தும் நமக்குள்ள வந்து தொத்திக்கல. கரெக்ட்டா? ஒருத்தர பார்த்து தான் நானும் கோவப்படுறேன். சத்தியமா கிடையாது. யார பார்த்து தொத்து வியாதிலாம் கிடையாது. நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய வியாதி தான் அது. அத நம்ப கோபமா, குணமா? அப்ப எத நம்ப அதிகமா வளர்த்திக்கிறோமோ, அந்த தன்மை வந்து வெளிப்பட்டுவிடும். எந்த விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப நம்ம குணமா இருக்கணும், நல்ல குணமா இருக்கணும், நல்ல குணங்கள வளர்த்திக்கணும். நம்ம சொல்ல சொல்ல அந்த நல்லவைகள மட்டும் பார்க்குறோம், நல்லவைகள மட்டும் பேசுறோம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய தன்மைய மாத்திக்காம இருக்கணும். கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்றத விட, நல்ல குணமா இருக்கணும்னு நம்ம சொல்லி சொல்லி நம்ம வளர வளர, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நல்ல விதத்திலேயே தான் இருப்போம். எக்காரணம் முன்னிட்டும் யாராலயும் நம்மள மாத்திக்க மாட்டோம். தங்கம் எப்பொழுதும் தங்கம் தான். அது இரும்புக்குள்ள கடந்தாலும் சரி, மண்ணுக்குள்ள கடந்தாலும் சரி, யாரிடம் கையில் இருந்தாலும் சரி, அது பணக்காரர், ஏழை, நோயாளி, புத்திசாலி, மேதாவி, பேதை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா தங்கம் அதோட மதிப்பு எப்பொழுதும் அது தங்கமாகத்தான் இருக்கும். அப்படித்தானே? அது மொழி தெரியாது. தங்கத்துக்கு மொழி தெரியாது. தங்கத்துக்கு அ மண், காடு, மலை, இவர் அரசன், இவர் ஏழை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அது சேரும் இடம் சேர்ந்து இருக்கும் அவ்வளோதான். அது அது என்ன சொல்றது? அது அது இந்த பூமிய விட்டுட்டு போகவும் போகாது. கரெக்ட்டா? இந்த பூமியில ஏதோ ஒரு இடத்துல யார்ட்டயோ ஒண்ணு இருந்துட்டு சுத்திட்டே தான் இருக்கும். ஒண்ணா மண்ல கிடக்கும். மண்ல இருக்கிற தங்கத்த நம்ம வெட்டி எடுப்போம். அத வந்து சுத்தப்படுத்தி அது ஒரு வியாபாரி கையில, அதுல ஒரு அடுத்த ஒரு இன்னொருத்தர் கையில, அப்புறம் பேங்க்குக்கு போகும். திரும்ப அப்படியே ஒரு ரொட்டேட்ல போயிட்டே தான் இருக்கும். அது வைத்திருக்கும் கைகள் தான் மாறுபடுகிறதே ஒழிய, தங்கம் மாறாது. அதனுடைய மதிப்பும் அப்படிதான் இருக்கும். அதனால அத நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு அது நம்ம தான் அழிந்து விடுவோம். கரெக்ட்டுங்களா? நம்ப வந்து அழிந்து விடுவோம். வைத்திருக்கக்கூடிய கைகள் அழிந்துவிடும். கைகள் மாறிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ செல்வம், பொக்கிஷங்கள்லாம் இன்னும் பூமிக்கு அடியில ஏதோ ஒரு இடத்துல புதைந்து தான் இருக்கிறது இல்லையா? அது அப்போ அவைங்க புதைச்சுட்டு போனவைங்க வந்து யாருக்காகவோ பயன்படட்டும்னா வச்சிருப்பாங்க? இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்ப வந்து எடுத்துக்கலாம்னு நெனச்சிருப்பாங்க. அது அப்படியே காலப்போக்குல மண்ணோட மண்ணா போயிடுச்சு அவ்வளோதான். ஸோ அந்த மாரி தான் அந்த மாரி சூழ்நிலைகள் தான். அதனால அந்த மாரி பொருட்கள்லாம் அழியவே அழியாது. ஆனா மறைந்திருக்கும். அதோட மதிப்பு மறைந்திருக்கும். அது படக்கூடிய கண்களை பொறுத்து அதோட தன்மை மாறிக்கும். ஸோ நம்ப வந்து அதே போல தான் நம்பளோட குணமும், நல்ல குணத்த மட்டுமே நம்ம பேசணும். நல்லத மட்டும் தான் பார்க்கணும். நல்லத மட்டும் தான் கேட்கணும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 50% அந்த கோபம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வந்து குறைக்க தான் முயற்சி பண்ணணும். அத நீங்களே அ வளர்த்தணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, நான் வந்து கோவக்காரனா மாறணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே ஆல்ரெடி அங்க உங்களுக்காக உங்களை அழிக்கிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்குது அந்த கோபம். நீங்களே போய் சரணாகதி அடையிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், சும்மா ருத்ர தாண்டவம் தான்.
விளைவு என்ன? நம்மள அழிக்கணும். அந்த கோவத்தோட வேலை என்ன? நம்மள அழிக்கிறத தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. ஏன் நம்மளை அழிக்கணும்னு அது முயற்சி பண்ணுது? ஏன்னா, அதுதான் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷம். நம்மளை அழிக்கிறதுக்காகவே வந்த ஒரு விஷயம். கரெக்ட்டா? ஒண்ணு பகையா கொண்டு வந்து விட்டுரும். இல்ல ஆணவத்த கொண்டு வந்து விட்டுரும். இல்ல செருக்கு கொண்டு வந்து விட்டுரும். இல்லையா, நம்ம சுத்தி இருக்கவங்கள வந்து பிரிச்சு விட்டுரும். எதையாவது ஒண்ணு ஏதோ ஒரு வடிவத்தில நம்மளை வந்து ஒரு வழி பண்ணணும். நிம்மதியா இருக்கக்கூடாது. நம்மளோட நம்ம சாந்தமா, அதாவது இந்த பூமியில எதுக்காக நம்ம பொறந்திருக்கோம்? நிம்மதியா இங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள ரசித்து, இங்க இருக்கக்கூடிய உறவுகள சந்தித்து மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுக்காக வந்திருப்போம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? இப்படியே நம்ம வாழ்ந்தோம்னா என்ன ஆகும்? நம்ம டென்ஷனே ஆகல. கோபமே படல. ரைட்டா? எல்லாம் ஒத்துமையா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? அழிவுங்கிறதே இருக்காது. அழிவுங்கிறதே இருக்காது. எல்லாரும் ஒத்துமையா இருந்துட்டா எப்படி அழிவு வரும்? அழிவே வராது இல்லையா? எல்லாருமே வாழ்ந்துட்டு அந்த 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அவர்கள் காலம் சென்று விடுவார்கள். திரும்ப வர்றவங்களும் அதே மாரி நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருவாங்க. அப்படி நிம்மதியா வாழ்ந்துட்டு போனா மக்கள் தொகை என்ன ஆகுறது? அப்போ என்னாகும்? மக்கள் தொகை பெருகிக்கொண்டே ஒரு இனம் அழிய வேண்டும் அல்லவா? அழிஞ்சு திரும்ப புதுப்பிச்சுக்கணும். ஸோ, அப்போ நம்மளுக்கான அழிவ வந்து எங்கிருந்தும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது இயற்கையிலே தெரிஞ்சிருக்கு. இயற்கைக்கே தெரிஞ்சிருக்கு. மனிதன் அறிவுள்ளவன். அவனால் வந்து அ அழியக்கூடியவன் அல்ல. யாராலயும் அழிக்க முடியாதவன் மனிதன். அதுதான் உச்சகட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உச்சகட்ட பரிணாம வளர்ச்சியில இருக்கக்கூடியவன் தான் மனிதன். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஓர் உயிர் அமீபால இருந்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பரிமாண மாற்றம், இன்னைக்கு நம்ம தாங்க உச்சம். இந்த பூமியோட உச்சபட்ச அறிவாற்றல் யார்ட்ட இருக்குன்னு சொன்னா, ஒரு மனிதன்ட்ட தான் இருக்கு. ஏன்னா எல்லா விலங்கினங்களும் நம்மளை தவிர மனிதன் அப்படிங்கிற நம்மளும் ஒரு விலங்கு தான். இருந்தாலும் அந்த நம்மளை தவிர மீதி அத்தனை விலங்குகளுமே தனக்கான ஒரு இடத்த, தனக்கு வந்து ஒரு ஃப்ளைட் வேணும், தனக்கு வந்து ஒரு இது எனக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லி எந்த உயிரினமும் கொண்டாடுவதே கிடையாது. ஏன்னா, அந்த உயிரினங்கள் வரும், இருப்பதை உண்ணும், வாழும், இறந்துவிடும். திரும்ப அதோட இனமும், சந்ததியும் அப்படியே தொடர்ச்சியா இருக்கும். ஆனா, இந்த மனிதன் மட்டும் தான் இது என்னோடது. இது வந்து தனக்கானது. இந்த நிலம் என்னது, இந்த நாடு என்னது, இந்த மக்கள் என்னது, இது என்னோட மொழி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எங்கே எப்படி விட்டாலும் தன்னுடைய இனம் வந்து தன்னைத்தானே அப்படியே ஸ் அப்போ அழிவதற்கான ஒரு வழிவகை இல்லாம போயிரும். எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறாங்கன்னா, அப்ப எப்படி வழிவகை இருக்கும்? இல்லாம போயிரும். அப்ப நமக்குள்ளேயே கொடுக்கப்பட்டது தான். கோபத்துக்கு இனமோ, மொழியோ எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த பூமியில எந்த மூலையில இருந்தாலும் அவர்களுக்கு கோபம் நிச்சயமாக உள்ளே இருக்கும். ஆனா, நல்ல குணத்தை நீங்கள் தேடி அதாவது நம்மளுடைய மனம் வந்து நம்ம இடது மூளை, வலது மூளை நம்ம சொல்றோம் இல்லையா? எப்படி இடது மூளை வந்து வலது புறத்தில இருக்கக்கூடிய செயல்திறன்கள கட்டுப்படுத்துகிறதோ, வலது மூளை வந்து இடது புறத்தில இருக்கக்கூடிய செயல்திறன்களை கட்டுப்படுத்துகிறதோ, அதனைப் போலவே 2 பகுதியாக நமது மனமும் உள்ளது. அந்த 2 பகுதியில ஒரு புறம் வந்து நல்லதை மட்டுமே சிந்தித்து, நல்லது என்று நல்லதைக்காகவே வாழக்கூடியது. இன்றோடு இடது அப்படிங்கிறது நம்மளோட கோபம், நம்மளுடைய வக்கிரமும், நம்மளுடைய ஆணவம் இது எல்லாத்தையும் கொண்டு வரும். இதில சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, இடது மூலையோ, வலது மூலையோ நம்மளால சைஸ சுருக்கவோ, எண்ண ஓட்டங்கள மாத்திக்கவோ முடியாது. அது வேலை செஞ்சே தீரணும். ஆனா மனத பொறுத்தவரைக்கும் நம்மளால முழுமையா நல்ல மனதாவும் வச்சுக்க முடியும். முழுதா கெட்டவனாவும் இருக்க முடியும். ஸோ, அதுதான் மனசோட ஒரு ஒரு மிகப்பெரிய அரிய சொத்து. நம்மளால 100% கோபப்படாமலும் இருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா 99% வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட்டா? 99% நம்மளோட மனத முழுசுமா அந்த கோபத்த வந்து சுருக்கி, அடக்கி, ஒடுக்கி கண்ட்ரோல் பண்ணி அது ஐம்புலன்களை அடக்கும். ஐம்புலன்களுக்குமே கோபம் உண்டு. பார்க்குற கண்ணு கோவமா பார்க்குறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ மத்த புலன்கள் காது, மூச்சு வந்து அப்படியே பெருமூச்சு விடுறது, வாயில வார்த்தைகள் விடுறது, காதுல கெட்டத கேட்கறது, இல்லையா? கைகள் கெட்டத வந்து செய்யறது. இது எல்லாமே ஐம்புலன்கள் வந்து மனதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். நம்ம மூளை ஏன் அத நம்ம மூளைக்கு தெரியும். கோபம் வந்து நம்மள அழிச்சிரும்னு தெரியும். அடிக்கடி நம்மளுக்கு ஞாபகமும் படுத்தும். ஆனா, அந்த மனமானது அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய தன்மை வந்து அத வந்து ஏத்துக்க விடாது. மறைத்து விடும். அதுதான் அந்த கெட்டதோட வேலையே அதுதான். எப்படியாவது வெளில வரணும். எப்படியாவது இந்த உடல வந்து அழிக்கணும். இந்த உயிர வந்து விடுதல குடுத்துறணும். ரைட்டா?
எப்படியாவது ஒண்ணு இவன் அழியணும், இல்ல இவன் கூட இருக்கவங்க அழியணும், இல்ல இவனால இயற்கை அழியணும். எதையாவது ஒண்ணு அழிச்சிட்டு போகணும் அப்படின்ற மாரி ஒரு திட்டத்தோட தான் நம்மளுக்குள்ள அந்த கோபத்த படைத்திருக்கிறார்களோ என்று எனக்கு ஐயம் தோன்றுகிறது. அதனால இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான். அப்போ கோபம் தான் நம்மளுக்கு பகை, கோபம் தான் நமக்கு எதிரி, கோபம் தான் நம்மளோட கோபம் தான் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. இது அவன் கோவப்படுறான், நானும் கோவப்பட்டேன் அப்படிங்கிறது இல்ல. எல்லாத்துக்குமே அந்த அழிவு இருக்கும். நம்ம கோவப்பட்டு நம்மளுக்கு தகுதி இல்லாத ஒரு பெரியவர் கோவப்படுறாருன்னா, ஒரு சிறியவர் பாதிக்கப்படுவார். அவரோட பெரியவர் கோவப்படுறப்ப இவர் பாதிக்கப்படுவார். கரெக்ட்டா? ஸோ 2ஆம் நம்பர் கோவப்படுறான்னா 1க்கு பாதிப்பு. 3 கோவப்படுறான்னா 2ஆம் நம்பரும் 1ஆம் நம்பருக்கும் பாதிப்பு வரும். ரைட்டா? 4ஆம் நம்பர்ல இருக்கவங்க கோவப்பட்டா 3, 2, 1 அப்படியே நீங்க 1, 2, 3 இப்போ 1 அப்படிங்கிறீங்க ரொம்ப கோவமே இல்லாதவங்க. ரொம்ப சாது. ரொம்ப ரொம்ப சாது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே ஹையர் டிகிரில போயிரலாம். 2 வந்து கொஞ்சம் கோவம். 3 வந்து அத விட கோவம். 4 அத விட கோவம். 5 அப்படியே நீங்க நம்பர் போட்டே போங்க. அப்போ லட்சம், கோடி எவ்வளோ இருக்கும்? கரெக்ட்டா? இப்போ 2வது கோவப்படுறாருன்னா, முதல்ல இருக்கிறவரு பாதிப்பாரு. 2வதும் பாதிக்கும், 1ம் அழிஞ்சிரும். 3வது கோவப்படுறாருன்னா, 3ம் அழியும், 3, 2, 1 அழிஞ்சிரும். இதே மாரி 10வது நம்பர் கோவப்படுறாங்கன்னா, இது வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல நெனச்சுக்கிட்டாலும் சரிதான். ஒரு ஒரு ஏஜ் ஸ்டேட்டஸ்ல நெனச்சுக்கிட்டாலும் சரிதான். ஒரு 10 வயசு பையன் கோவப்படுறான்னா, அதில 9, 8, 7, 6 எல்லாமே இவங்களுடைய சிறார்கள் தானே. அப்போ எல்லாரும் கோவப்பட்டுருவாங்க. இப்போ 10ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய அழிவு வந்து கீழ இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிரும். ஆனா 100ஆம் நம்பர் கோவப்பட்டா எல்லாத்தையும் சாப்பிட்ரும். 1000 கோவப்பட்டா எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அப்போ எல்லாருக்குமே உண்டானது பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும். எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய அதாவது நம்பர்ஸ்லயே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம். கிராஃப்ல நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது பாசிட்டிவா +1, +2, +3 அப்படின்னு சொல்லி படிப்போம். அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லுமே 0க்கு லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா நெகட்டிவ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். அதாவது இந்த பக்கம் +1 எக்ஸ் ஆக்சிஸ் 2 இருக்கு. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நடுவுல வந்து 0 போட்டு இந்த பக்கம் 1, 2, 3ன்னு எழுதுவோம். அதே மாரி இடதுபுறம், வலதுபுறம் இருக்கும் இல்லையா? இடதுபுறத்தில என்ன பண்ணுவோம்? மைனஸ் போட்டு போட்டு எழுதுவோம். அது நெகட்டிவ். சரிங்களா? இதே போல தான் நம்மளோட மூளையும் செயல்படுது. நம்மளோட மனமும் இப்படிதான் செயல்படுது. கோபம் உள்ள ஒரு தன்மை, குணம் உள்ள ஒரு தன்மை. கோபமுள்ள தன்மை இயற்கையாகவே நம்மளை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. நல்ல குணத்தன்மை வந்து நம்மளை விட்டுட்டு, "ஐய்யயோ! இவங்கிட்ட அதிகமா வளர்த்திறவே கூடாது" அப்படின்னு நினைக்காது. அது அமைதியா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். நம்ம தான் தட்டி, தட்டி, தட்டி எழுப்பி, எழுப்பி, எழுப்பி அந்த குணத்த வளர்த்திக்கணும், வளர்த்திக்கணும்னு சொல்லி நம்ம தான் அதுக்கு பயிற்சி குடுக்கணும். "டேய் நீ தான்டா நம்மளை ஆளணும். நீ தான்டா எல்லாமே பண்ணணும்னு" சொல்றோம் இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்ணுவான், யார் முக்கியமான ஆளோ அவைங்க போய் கண்டுக்காம ஊர சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாரி தான் குணமுள்ள தன்மை வந்து ஒடுங்கி, இந்த கோபமுள்ள தன்மைக்கு பயந்து ஒடுங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ அந்த கோவமுள்ள தன்மைய பார்த்து குணமுள்ள தன்மை நமக்குள்ளேயே பயந்துட்டு இருக்கு. அப்போ நம்ப தான் அந்த குணமுள்ள தன்மைக்கு உற்சாகத்த குடுத்து, "நீ தான் வந்து வெளில வரணும். நீ தான் நல்லா இருக்கணும்னு" சொல்லி அதுக்கு நம்ம ஊட்டம் குடுக்க, குடுக்க, குடுக்க இந்த கோபமுள்ள தன்மை என்ன பண்ணும்? "ஐயோ! இவிங்க அதிகமா வராங்களே, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களேன்னு" அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். அதனால கோபம் அப்படிங்கிறது நம்மளை அழிப்பதற்காக நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஒரு சாபம். வரம் என்பது நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அதனால நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நம்ம இந்த மனித பிறவி எடுத்து கை, கால் எந்த குறையும் இல்லாம கடவுள் குடுத்துருக்காரு. நல்லா பேசக்கூடிய தன்மை குடுத்துருக்காரு. 3 வேளை உணவு குடுத்துருக்காரு, உடை குடுத்துருக்காரு அப்படின்னா, அத அடிப்படையா நிறுத்திக்கிட்டு அதுக்கு மேல அதுக்குள்ளேயும் கோவப்படாதீங்க. அதுக்கு மேலேயும் கோவப்படாதீங்க. கோபத்த விட்டுடுங்க. கோபத்தை விட்டா கோடி புண்ணியம். கரெக்ட்டுங்களா? ஸோ எத்தன கோயில், எத்தன நல்லது எவ்வளோ நீங்க வேணா பண்ணுங்க. ஆனா கோபத்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபம் உள்ளத வந்து விரட்டி விடுங்க. குணத்த வந்து பாராட்டுங்க. அது நமக்கு நல்லது மட்டும் தான் செய்யக்கூடிய ஒரே ஆளு தெரியுமா? நம்ம குணம் மட்டும் தான். இல்லையா? "அவன் குணத்த பார்றா! எவ்வளோ நல்லவன்டா" அப்படின்னு சொல்றோம்ல. எத பொறுத்து? அவனோட குணத்த பொறுத்து, பண்ப பொறுத்து. குணம் இருந்தால் நமக்கு என்றுமே நல்லது தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.